இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிகையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக
நமது தளத்தின் 616வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஞான வெளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் இறைமையின் கீற்றுகளாக ஞானம் நிறைந்து பரவி விரைந்துள்ளது. அதை நாம் எவ்வாறு நமக்குள் உட்கிரகித்துக் கொள்கின்றோம் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த வாரத்தின் துவக்கத்தினை ஞானவெளி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பில் ஞானவெளி என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வினை அன்பு ஐயா பரம்பை தியாகராஜன் அவர்கள் நேற்று துவங்கி வைத்தார்கள். அதன் நீட்சியாக உலக பொதுமறையாம் திருக்குறளில் ஞான கருத்துக்கள், ஞானவெளி சார்ந்த பகிர்தல்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஞான பொதுமறை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். செழுமையான கருத்துக்களையும் நேர்மறையான சிந்தனையையும் கருணை நிறைந்த வார்த்தைகளையும் கனிவு நிறைந்த சொற்களையும் நம்மிடையே எப்பொழுதும் பயன்படுத்துவதில் வல்லவராக இருப்பவர் அன்பு அம்மா, எழுத்தாளர் மற்றும் கவிஞர், தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்கள். எப்பொழுதும் திருக்குறளில் ஆழ்ந்த நிறைந்த கருத்து வளம் செறிந்தவராக விளங்குபவர். அது மட்டுமல்லாமல் திருக்குறளை தமது வாழ்வியல் வழித்தடத்தில் ஒரு வாழ்வியல் பயணமாக கடைபிடிப்பதிலும் வல்லவராக இருக்கக்கூடிய ஒருவர். இந்த உலக பொதுமறையாம் திருக்குறளை பற்றி ஞான பொதுமறை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்திருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தமிழம்மா விந்திய கௌரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஞான பொதுமறை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மைப்படுத்துவோம். இன்னும் நமது மனம் என்னும் உள்ளத்தை பண்பட்ட நிலமாக, செழிப்பான வளமுள்ள மனமாக மாற்றுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மனித குலத்தின் மேம்பாடு அறிவின் வழிப்பட்டது, ஆழ்வினையின் வலியது. மனித குலத்தின் அமைதி நீதியை சார்ந்தது. மனித குலத்தின் உயிர்ப்பு விழுமிய கடவுள் நெறி. இத்தகு உயர் நெறியில் மனித குலத்தை உய்த்து செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த நூல் திருக்குறள். சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சிந்தைக்கினிய செவிக்கினிய வார்த்தைகளால் திருக்குறள் நூலை பாராட்டுகிறார். உயர்ந்த நீதி இலக்கியங்களில் திருக்குறளே சிறந்தது. மனிதராக பிறந்தோர் பேசும் வேறு எம்மொழியிலும் திருக்குறளை ஒப்ப ஒரு நூல் இல்லை என்று பாராட்டியுள்ளார். திருக்குறள் நூல் அரசியல் உண்மைகளை சதுரப்பாட்டுடன் காட்டும் பெருநூல். மெய் உணர்வினை நல்கும் ஞான நூல். மனித வளர்ச்சியின் பருவம் தோறும் துணை நின்று வழிநடத்தும் வாழ்வு நூல். உலக பொது நூல். திருக்குறள் கடவுளை நம்புகிறது, ஆனால் கடவுளுக்காக செய்யப்பட்ட நூலன்று, மத சார்பான நூலன்று.
திருக்குறள் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு உன்னத நூல். திருக்குறள் எனும் தமிழ் மறை ஓர் ஒப்பற்ற நூல். எல்லா மதத்தினரும் எல்லா துறையினரும் உரிமை கொண்டாடும் சிறப்புடையது. தெய்வ புலவரின் தெய்வ நூலான திருக்குறளுக்கு முகத்திற்கு ஒளி தரும் கண்ணாக இருப்பது முதல் அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்து. உயர் ஞானமும் வரம்பில்லா ஆற்றலும் உடைய கடவுளை தொழுது ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்று எண்ணிய பணியை இனிதே முடித்திட விரும்பி கடவுளை வாழ்த்துதல் காணப்படுவதை கொண்டு காணப்படாத காரணங்களை கண்டுபிடிக்க கடவுள் வாழ்த்து துணை செய்யும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. உலகம் அம்மை அப்பனை முதலாக உடையது. ஆதி பகவன் ஆற்றலாகிய சக்தியை பங்கிலே உடையவன். முதல் தலைமை பற்றியது. கடவுள் உலகத்திற்கு முதல் உயிர்களுக்கு உயிராக நின்று உணர்த்தி இயங்குவது. மாயையாகிய சடப்பொருளை இயக்கி உலகத்தை தோன்றச் செய்வது. கல்வியின் பயன் தூய அறிவினனாகிய கடவுளின் நல்ல திருவடிகளை தொழுதல்தான். தூய அறிவினனாகிய கடவுளை தொழுதல் மூலம் உயிர் அறிவு நலம் எய்தும். உயிர் அறிவு மயமாதலே வீடு. இந்த அறிவு ஞானம் என்று அழைக்கப்பெறும். இதைத்தான் அருமையா குறள்ல பதிவிட்டுள்ளார். கற்றதனால் ஆய பயனன்கள் வாளெறிவன் நற்றால் தொழார் எனி. மலர்மிசை எய்கிறான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உள்ள தாமரையின்கண் தங்கிய இறைவன் திருவடிகளை நினைந்து உணர்வால் ஒன்றானார். இவ்வுலகத்தின்கண் நெடுநாள் இன்புற்று வாழ்வர். அகத்துல இறைவனை நம்ம நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அகத்தை சூரியனை போல பரிசுத்தமானதா நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். பஞ்சமா பாவங்கள் கூடாது. பொய், களவு, காமம், கோபம், கொலை இது கூடாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பை என்பதன் பொருள் துன்பம். துன்பம் இல்லாம நம்ம வாழணும்னா எப்படி வாழணும்னு நமக்கு வாழ்க்கைக்கான நன்னெறியை வகுத்துள்ளார் திருவள்ளுவர். விருப்பு வெறுப்பு துன்பங்களின் வாயில்கள். விரும்பியது கிடைக்காத போதும் தாம் விரும்புவதையே பிறிதொருவர் விரும்பிய போதும் எல்லோருக்கும் கிடைக்காத போதும் துன்பம் வருதல் தவிர்க்க இயலாதது. வேண்டாதது வந்தடைவதாலும் வெறுப்பதனாலும் வெறுக்கப்படுபவர் வெகுண்டு எழுவதனாலும் துன்பம் வரலாம். விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனை தொழுதலின் வழி அத்தன்மையை அடைதலால் துன்பம் இல்லை. இறைவனுடைய பொருளையுடைய புகழை விரும்பியவர்களை மயக்கம் செய்யும் நல்வினை தீவினை வந்தடையா. நல்லது செய்தோமானால் நல்லது நடக்கும், தீயது செய்தோமானால் தீயது நடக்கும். இறைவனின் புகழை சொல்லுதல் தன் முனைப்பை நீக்கும். இறைவனை புகழ்தலால் யாரும் இகழப்படுவது இல்லை. ஆதலால் அழுக்காறு இல்லை. எனவே வினைப்படு வாயில்கள் தோன்றா. இதைத்தான் அருமையா குறளா பதிவிட்டுள்ளார். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லது ராஜ ரிஷிகளோ முனிவர்களோ சித்தர்களோ இருவினை கடந்து அவங்க வாழ்வாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைத்து கொள்ள வேண்டும்ன்றதுக்கும் நமக்கு வழிகாட்டுறார். ஐம்பொறிகளின் வாயிலாகிய புலன்களை பக்குவப்படுத்தி
ஒழுக்க நெறியில் நிற்போர் நெடிய நாள் வாழ்வர். திருமூலர் அத்தை சொல்லியிருப்பார், அதிகமாக பேசக்கூடாது, நம்மளோட ஆற்றலை நல்லதுக்கு பயன்படுத்தணும், நீண்ட ஆயுள் கிட்டும். சுவாசத்தில் கவனம் இருக்கணும், எண்ணம் பரிசுத்தமானதா இருக்கணும் பார். பொறிகளுக்கு வாயிலாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகியவற்றை முறைப்படுத்துதல், அதாவது பக்குவப்படுத்துதல் நெடிய நாள் வாழ்வை தரும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவற்றின் வகையறிந்து பக்குவப்படுத்துவதன் மூலம் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். வள்ளலார், தாய்மான சுவாமிகள், நிறைய சித்தர்கள் இதை கடைபிடித்துத்தான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. இந்த திருக்குறளை நம்ம எப்போது நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒழுக்கமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இறைவன் எப்பேற்பட்டவன்? மகத்துவமானவன். அது அருமையா குறிப்பிட்டுள்ளார் திருக்குறளில். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்மளுக்கு கவலை, மனச்சுமை ஏற்பட்டால், உளச்சுமை ஏற்பட்டால், உடல் சுமை ஏற்பட்டால், எந்த சுமையா இருந்தால், பொருள் சுமை ஏற்பட்டால் இறைவனை நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த மனபாரம் குறையும். மந்திரங்களை நாம் சொல்லிக்கணும், கடவுள் தொடர்பான பாடல்களை நம்ம சொல்லிக்கணும், நல்ல வாசகத்தை நினைவில் வச்சுக்கணும். தனக்கு உவமை இல்லாத இறைவனின் திருவடிகளை சேராதவர்கள் மனக்கவலைகளை மாற்றிக்கொள்வது அரிது. உவமை கூறற்கு இயலாத உயர்வு உடையானை சார்தல் வழி உயர்ந்த நலன்களை பெறுவதால் மனக்கவலை நீங்குகிறது. தனக்கு உவமை இல்லாத அந்த இறைவனை நாம் மனமொன்றி நினைக்கணும். அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மனக்கவலையே இருக்காதுன்னு, நம்மளோட வாழ்க்கையை இன்பமாக மாற்றிக்கிறதுக்கு, நிறைவான முழுமையான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டியுள்ளார் திருவள்ளுவர். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அருமையான குறள். அறக்கடல் வடிவினனும் செந்தன்மை பூண்டவனுமாகிய இறைவனுடைய தாழ் சேர்ந்தவர்களே அல்லாமல் மற்றவர்கள் பொருள் இன்ப கடல்களை நீந்துதல் அரிது. அறமும் செந்தன்மையும் கொண்டு ஒழுகியவர்களிடம்தான் பொருளும் இன்பமும் வந்து பொருந்தும். அதுதான் உண்மை. அப்படி வந்து பொருந்திய பொருளும் இன்பமும் கவலை தர வாழ்க்கைக்கு புனை போல பயன்படும். கோளில் பொறியில் குணமுலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த உடம்பு அருமையானது, உயிர் அதைவிட மகத்துவமானது. இந்த ரெண்டையுமே நம்ம ரொம்ப நல்லா பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும் இறைவனை நினைப்பதற்காகத்தான். 8 குணங்களை உடைய இறைவன் தாள்களை வணங்காத தலை பயனற்றது என்கிறார். மனித பிறப்பே பயனுடைய வாழ்வு வாழ்வதற்கே. குறிக்கோளும் குணமும் இல்லாத பொறிகள் பயனற்றவைங்கிறார். என் குணம் எது? தன்வயம், தூய்மை, இயற்கை அறிவு, முற்றறிவு, கட்டின்மை, பேரருள், எல்லையிலா ஆற்றல், வரம்பில் இன்பம். 10வது குறள்ல நிறைவா அவர் சொல்லுவார் எப்பயுமே, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் திருவடியை அடைந்தவர் பிறவி பெருங்கடலை நீந்தி கரையேறுவர், சேராதார் நீந்த மாட்டார். பெருங்கடல் நீந்தி கரையேறுதற்கு அருமையானது. பிறவிக்கு காரணமாகிய அறியாமை கடலை நீந்தும் இயல்பு இறைவனை சேர்தலால் நமக்கு கிடைக்கிறது. இம்முதல் அதிகாரத்தில் இறைவனுக்கு உரிய பெயர்களையும் பண்புகளையும் சுட்டி உரைக்கின்றார் திருவள்ளுவர். இறைவனுக்குரிய பெயர்கள் ஆதி,
பகவன் இறைவன். இறைவனுக்குரிய பண்புகள்: வாலறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலான், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொறிவாயில் ஐந்தவித்தான், தனக்குவமை இல்லாதான், அறவாளி அந்தணன், என் குணத்தான், பற்றற்றான். கடவுள் வாழ்த்தில் இடம்பெற்றுள்ள 10 குறட்பாக்களில் 7 குறட்பாக்களில் இறைவனின் திருவடியினை போற்றி வணங்குகிறார். திருவடியாகிய மெய்ப்பொருளை குரு முகமாக அறிந்தவர் பிறவியில் பெருங்கடலை கடந்தவர் ஆவார்கள். யான் எனது என்னும் செருக்கு அறுத்தவர்கள் தேவர்களும் தெய்வங்களும் அடைய முடியாத வீட்டு உலகத்தை அடைவர். அறிவு என்னும் அங்குசத்தினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்க வல்லார். எல்லா உலகங்களுக்கும் மேலான வீட்டு உலகத்திற்கு வித்து போன்றவர் என குறிப்பிடுகிறார். அதனால நாம் ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ல் ஆணவம் இல்லாமல் இருந்துக்கணும். கண்மம் நல்வினை தீவினை இரு வினையும் கடந்து நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், மாயையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அருமையான குறள்ல பதிவிட்டுள்ளார் திருவள்ளுவர். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அருமையான குறள். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். அற்புதமான குறள். இறைவனிடம் ஒருவன் வேண்டி பெறத்தக்கது ஒன்று உண்டு எனில் அது பொன்னோ பொருளோ போகமோ அல்ல, பிறவாமையே. பற்றற்ற நிலையில் எதையும் எவற்றையும் வேண்டாம் எனில் பிறவா நெறி உங்களை வேண்டிக் கொண்டு உங்களிடம் வந்துவிடும். திருவடி வணக்கமாகிய ஒளி நெறி பயிற்சியின் நிறைவு மற்ற இன்று வாரா நெறி, அதாவது பிறவாமை. இந்நெறியே தெய்வ புலவர் திருவள்ளுவர் இறை நெறி என்பதை நாம் உணர்ந்து இறைவனை நினைத்து நல்வாழ்வு நாம் வாழ வேண்டும். திருவள்ளுவர் பல இடங்களில் இறைவன் தொடர்பான கருத்துக்களை, ஞானத்தை பதிவிட்டுள்ளார். பல அறிஞர்கள் சிறப்பாக ஆய்வு செய்து கட்டுரை வழங்கியுள்ளனர். டாக்டர் TMP மகாதேவன் அவர்கள் திருக்குறளின் தத்துவம்னு அருமையான கட்டுரை படைத்துள்ளார். திருக்குறள் உலக பேர் இலக்கியங்களான பகவத்கீதை, தம்மபதம் ஆகியவற்றுடன் வைத்து எண்ணக்கூடிய பெருமை வாய்ந்த நூல். அவற்றை போலவே திருக்குறளும் பல்வேறு கொள்கையினராலும் பின்பற்றப்படுகிறது. சமணரும் பௌத்தரும் வைணவரும் சைவரும் தம்மவர் என திருவள்ளுவரை உரிமை கொண்டாடி போற்றுவது திருக்குறளின் பொதுமைக்கு சான்றாகும். ஆன்மீக உலகில் குறுகிய மனப்பான்மை கொள்வது திருக்குறளின் போக்குக்கு புறம்பு. கால தேச வரையறைக்கு உட்பட்ட உலகின் குறைகளை நீக்கி மனிதன் முழு நிறைவு எய்த வேண்டும் என்பது திருக்குறள் மக்களுக்கு அறிவுறுத்தும் செம்பொருள். திருக்குறளினுடைய மைய கருத்து யாதாயினும் ஒரு குறிப்பிட்ட தத்துவ கொள்கை அல்ல. அக்கருத்து நல்வாழ்வு என்பது எது என்பது பற்றியதாகும். நல்ல வண்ணம் இந்த பூமியில நம்ம வாழணும். அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அவர் அருமையாக வழிகாட்டுகிறார். நல்வாழ்வு என்பது நல்லொழுக்க வாழ்வு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னார். ஒழுக்கத்தை நம்ம உயிரை காட்டிலும் உன்னதமானதை நினைக்கணும். அப்பத்தான் இந்த பிறப்பு பயனுடையதா இருக்கும், இந்த உலகத்துக்கே பயனுடையதா இருக்கும். அறத்தின் அடிப்படையில் அமைந்த வாழ்வு, அதைத்தான் திருவள்ளுவர் இல்லறம் துறவரம்னு வச்சிருப்பார். இல்லம் அப்படின்னு அவர் வைக்கல.
திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் அறவாழ்வு மேற்கொள்ள வேண்டும். துறவிகளும் அறவாழ்வு மேற்கொள்ள வேண்டும். இந்திய தத்துவ மரபு 4 வகை உறுதி பொருட்களை மனித வாழ்க்கையின் பயனாக கருதுகின்றது. அவற்றை நாம் அறிந்துள்ளோம். அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அறவாழ்வு வாழ்வதற்கு பொருள் தேவை. பொருளை உண்மையாக நேர்மையாக இருந்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அப்படி பொருளை நேர்மையாக சம்பாதித்தால், அறவாழ்வு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு இன்பமாக இருக்கும். இந்த 3ம் சிறப்பாக இருந்தால் நமக்கு இறைவன் அருளால் வீடு பேரு கிட்டும். அதைத்தான் அருமையா நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மெய்யுணர்தல் என்ற 36ஆம் அதிகாரத்தில் தத்துவ ஆராய்ச்சியின் உயர்வை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். மெய்ப்பொருள் எது என்று தெரிந்து கொள்வதுதான் தத்துவ விசாரணையில் முதல் வேலை. மெய்ப்பொருள் எது என்றும் தோற்றம் எது என்றும் சொல்லக்கூடியவனே தத்துவ ஞானி. இவற்றை பகுத்து அறியாது இருப்பதற்கு காரணம் அறியாமை. அறியாமையில தான் நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் சேருது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வி அறிவு, கேள்வி அறிவு, பொது அறிவு, பட்டறிவு, ஞானம். அறியாமையின் ஆட்சிக்கு உட்பட்டவர் மெய் அல்லாததை மெய்யென தவறாக கொள்கின்றனர். இதனால் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்குகின்றனர். மெய்ப்பொருளை தெளிவாக தெரிந்து கொண்டவரோ பிறப்பு இறப்புகளினின்றும் விடுபட்டு மோட்சத்தை அடைகின்றனர். எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுது. அவர்களை ஐயமும் திரிபுணர்ச்சியும் தாக்குவதில்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவான அறிவோடு இருப்பாங்க. ஞானத்தை தேடி தேடி கற்றுக்கொள்வார்கள் ஞானிகளும் யோகிகளும். ஐம்புலன்களின் வழியே கிடைக்கும் அறிவையே நிறைவானதாக கொள்ளுவோர் யாதொரு நன்மையும் அடைவதில்லை. உண்மைதான். நல்வாழ்வு வாழணும். கல்வி கற்றால் மட்டும் போதாது. ஞான நூல்களை கற்றால் மட்டும் போதாது. புலன் வழியே கிடைக்கும் அறிவால் பொருட்களின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியாது. புலனறிவு தோற்றம் என்னும் மாய வலையில் உண்மையை மறைத்து விடுவதால் இவ்வறிவு மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது. பலவற்றில் ஒன்றையும் மாறுதலுக்கு உள்ளானவற்றில் மாறாததையும் நில்லாதனவற்றில் நிலை பேரானதையும் காண்பதே மெய்யறிவு. எவ்வளவு தெளிவா கட்டுரையாளர் விளக்கம் கொடுத்திருக்கார் பாருங்க. மெய்யறிவுனா என்ன? விசாரணை மூலமாகத்தான் மெய்யறிவை பெறலாம். இவ்விசாரணையில் 3 படிகள் உண்டு. 1 கேட்டல். ஞானம் சார்ந்த அந்த சிந்தனைகளை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பேசுனா நம்ம கேட்கணும். அவங்க சொல்லக்கூடியது அப்படியே நம்பணும்னு இல்லை. நாம சிந்திக்கணும். சிந்தித்து நாம் தெளிவடைய வேண்டும். மெய்யறிவை நாடுவோன் ஓர் ஆசிரியனை அடுத்து உண்மை எது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு தான் கேட்டறிந்ததை பற்றி சிந்திக்க வேண்டும். உண்மை எது என்று தானாக நினைத்து பார்த்து உறுதி பெறாமல் கேட்டதையெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவதால் மெய்யறிவு ஏற்படாது. உரை அளவையால் அறிந்ததை தன் அறிவு கொண்டு ஆராய்ந்து தெளிவடைய வேண்டும். இதனுடனும் நின்றுவிடக்கூடாது. வெறும் அறிவின் துணை கொண்டு உண்மையை கொள்வதும் ஓரளவுக்கு நன்மை தரும் என்பது உடல் போதாது. வாழ்வியலுக்கு அது எப்படி பயனுடையதா இருக்குதுன்னு அது சார்ந்த நிறைய நூல்களை படிக்கணும். சைவ சித்தாந்த நூல்களை எல்லாம் படித்தாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போலதான் தேவார, திருவாசகம், சிவபுராண கதைகள் எல்லாவற்றையும் அறிந்து அதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். நல்ல வண்ணம் வாழ வேண்டும். கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆனால் இவ்விசாரணையின் முடிவு அறிவால் தெரிந்து கொண்ட உண்மையை உள்ளுணர்வால் நேரிடையாக உணர்ந்து வாழ்வையே உயர்வடைய செய்து
புதுவாழ்வு எய்துவதாகும். நம்மளுக்கு வள்ளுவர் எவ்வளோ அருமையாக வழிகாட்டியிருக்கார் பாருங்க. இந்த அனுபவம் தியானத்தால் ஏற்படுவது. மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணோம்னா நம்மளோட எண்ணம் உயர்ந்ததா இருக்கு, எண்ணம் போல் வாழ்வு. நம்மளோட சொல் இனிமையானதா இருக்கும், நம்மளோட செயல் அருமையானதா இருக்கும். அப்போ ஒரு வேலையை செய்வதற்கு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சாட்சாத்காரம் ஏற்படும் போது அறியாமை அழிந்து விடுகிறது. மருள் உணர்வு என்ற தூக்கத்தினின்று விழித்து எழுகிறோம். மருண்டு நம்ம நிற்கக்கூடாது. என்ன செய்ய, எப்படி செய்ய, குழம்பி போய் இருக்கவே கூடாது. குழப்பத்தில் முடிவெடுத்து அது சரியாகவும் இருக்காது, வாழ்வே பாழாகும். மெய்யுணர்வு எய்திய போதுதான் சம்சாரம் ஏற்படுத்திய அடைப்பா ஆசாரங்களை ஒழிக்க முடிகிறது. யாவற்றிற்கும் அடிப்படையான மெய்ப்பொருள் எது என்று உணர்ந்தவனே கர்ம தலையினின்றும் விடுபடுகிறான். கர்மம்னா வினை, வினைனா செயல். கர்மத்தால் உண்டாகும் துன்பம் அவனை வருத்துவது இல்லை. அவனுக்கு விருப்பு வெறுப்பு மறுஉணர்வு இல்லை. நம்ம முதல்ல ஒருத்தரை விரும்புறது வெறுக்கிறது, ஒரு பொருளை விரும்புறது வெறுக்கிறது, இதுவே வேண்டாம். எனவே சம்சாரம் என்ற நோய் அவனை பீடிப்பதில்லை. உடலோடு இருக்கும் போதே அவன் விடுதலை பெற்றவனாகிறான். அதாவது அவன் ஜீவன் முக்தனாகிறான். தத்துவ விசாரணை பொருட்களின் தோற்றத்தை காண்பதோடு அமைந்து விடுவது அன்று. தோற்றங்களை கடந்து சென்று அவற்றின் அடிப்படையாக உள்ள உண்மையை அறிய முயல்கிறது. பொருட்களின் வெளித்தோற்றத்தை காண்பதோடு அமைந்து விடுபவன் தத்துவ ஞானியாக மாட்டான். புற தூய்மை அவசியம், ஆனா புற தோற்றத்தை விரும்பியே நம்ம இருக்கக்கூடாது. அகந்தான் ரொம்ப முக்கியம். புலன் அறிவும் அதன் துணை கொண்டு நிகழும் தர்க்க விசாரணையும் உலகத்தில் உள்ள தனிப்பட்ட பொருட்களை பற்றிய அறிவைத்தான் தரும். மெய்ப்பொருளை பற்றிய உணர்வு பெறுவதற்கு மகான்களின் அனுபூதியை நாடி செல்ல வேண்டும். எத்தனையோ மகான்கள் நல்ல வண்ணம் வாழ்ந்து நல்ல கருத்துக்களை சிறந்த படைப்பாக கொடுத்திருக்காங்க. அதை நம்ம படிக்கணும், அதன்படி வாழணும். அவர்களுடைய அறிவுரையே தத்துவ விசாரணையின் முதல் படியாக இருக்க வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே, கிருஷ்ணர் சொன்னது. அதை நம்ம வேத வாக்கா நினச்சி கடைபிடித்தோன்னா நம்ம மனது ரொம்ப ரொம்ப அருமையான மனதாக இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் வராது. தத்துவ விசாரணையின் நோக்கம் மனத்திற்கு மட்டும் திருப்தி உண்டாக்க வேண்டும் என்பது அல்ல. அதன் நோக்கம் அமரத்துவம் அடைய வேண்டும் என்பதே. இந்த வாழ்வோட நோக்கம் நல்ல வண்ணம் வாழ்றது. அதுதான் நம்மளுக்கு நோக்கமா இருக்கணும். அறியாமையால் இந்த விளைவு ஏற்படுகிறது. முழுமுதற் பொருளை உள் உணர்வால் உணர்ந்து கொள்ளும் போது அறியாமை மறைந்து விடுகிறது. அதான் மெய்யறிவு. அதை நாம் உணர வேண்டும். ஆன்மா சிறுமை என்கிற பந்தத்தினின்று விடுதலை பெறுகிறது. நம்ம சிறுமையான ஒரு வாழ்வு வாழக்கூடாது. முழுமையான நிறைவான வாழ்வைத்தான் நம்ம வாழணும். விடுதலையை தருகின்ற முழுமுதற் பொருள் எது என்ற கேள்விக்கு பல விடைகள் கூறப்படுகின்றன. இவ்விடைகளை இருவகை சம்பிரதாயங்களுள் அடக்கலாம். அவை சகுன மார்க்கம், நிற்குண மார்க்கம் என்பவை. சகுன மார்க்கம் பரம்பொருளை உலகத்தின் தோற்றம், நிலைப்பேறு, மறைவு என்பவற்றின் காரணமான கடவுள் என கொள்கிறது. எல்லா நற்குணங்களுக்கும் உறைவிடமானவர் கடவுளே. அவர் தம் அருளால் உயிர்களை உய்விக்கிறார். நிற்குண மார்க்கம் பரம்பொருளை நிற்குண பிரம்மமாகவும் இரண்டு அற்ற தனி முதலாகவும் முழு உண்மையாகவும் கொள்கிறது. இந்த கருத்தெல்லாம் நாம் அறிந்ததே. ஏனைய கருத்துக்களையும் நாம் திருக்குறள் வழி இன்றைக்கு அறிய உள்ளோம். திருக்குறளின் முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்துத்தான். அதை நம்ம பார்த்தோம். அருமையான கருத்துக்களை அவர் பதிவிட்டார். அவரே உலகத்திற்கு அடிப்படையும் முதலும் முடிவும் ஆவார். இறைவன்தான்.
அவரிடத்தில் பொய்மை இல்லை. அவர் அறிவு எப்போதும் மெய்யறிவு. அவர் அனைத்தையும் அறிவார். அவர் அறிவுமயமானவர். அவர் எங்கும் இருப்பவர். எனினும் நல்லவர்கள், அறிவுடையோர் ஆகியவர்களின் இதய தாமரையில் இருப்பதாக பாவிக்கப்படுகிறார். தீயவனவற்றை விட நல்லனவற்றிலே அவர் மிகுதியாக விளங்குகிறார். கடவுள் எங்க இருக்காரு? நாம நம்மளோட மனசை பரிசுத்தமா வச்சுக்கிட்டா நமக்குள்ளேதான் அவர் இருக்கிறார். எனினும் அவருக்கு விருப்பு வெறுப்பு ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றிலும் ஒன்றாகவே இருக்கிறார். உயர்ந்தது தாழ்ந்தது என்ற வேறுபாடு அவருக்கு இல்லை. விருப்பு வெறுப்பு போன்ற உணர்ச்சி வேகங்கள் அவருக்கு இல்லை. அவருக்கு நண்பர்களும் இல்லை, பகைவர்களும் இல்லை. புலன் விளைவுகள் அவருக்கு கிடையா. ஏனெனில் அவரே எல்லாம் நிறைந்த பொருள் ஆவார். அவரிடத்தில் குறைகள் இல்லை. அவர் மாசற்றவர். மாசுனா குற்றம், குற்றமற்றவர். அவருக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவரை தவிர வேறொரு மெய்ப்பொருள் கிடையாது. அவர் அறக்கடல், அறவாளி, அந்தணர் தர்மத்திற்கு மூலமானவர். அவர் எண் குணங்களை உடையவர். திருவள்ளுவர் அதை அற்புதமாக திருக்குறளில் பதிவிட்டுள்ளார். மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தில் நிற்குணத்தை குறிக்கும் மொழிகளையே திருவள்ளுவர் பெரிதும் ஆளுகிறார். முழுமுதல் எனப்படுவது உள்ளது பொருள், மெய்யாகவே உள்ளது, அது மெய்ப்பொருள். நல்லதாக உள்ளது, அது செம்பொருள். தத்துவ விசாரணையில் முடிவாக பார்க்கும்போது இருப்பு, பாவம் என்பதற்கும் உண்மை, சத் என்பதற்கும் வேற்றுமை இல்லை. பரம்பொருள் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கலன்னா உண்மை சத்து, அறிவு சித்து, இன்பம் ஆனந்தம், சத் சித் ஆனந்தமாக உள்ளது. நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அற்ப விஷயங்களில் ஏற்படும் பற்றி ஒழித்து விட்டவர்களின் பெருமை பேசப்படுகிறது. நம்மெல்லாம் சில சமயம் சாதாரண ஒன்றுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர். விருப்பற்ற நிலையில் உள்ளவர்களின் சிறப்புக்கு ஈடு ஒன்றும் கிடையாது. இவ்வுலகத்தில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி அளவிட முடியாதது போலவே யான் எனது என்னும் இருவகை பற்றையும் விட்டவர்களுடைய பெருமையையும் அளவிட்டு கூற முடியாது. எத்தனையோ ஞானிகள் யோகிகள்லாம் யான் எனதுன்ற அந்த அகம்பாவத்தை, ஆணவத்தை, மமதையை விட்டவர்கள், கோபத்தை விட்டவர்கள். வேக ஞானத்தால் அவர்கள் துறவு கொள்ளுகிறார்கள். மாறி மாறி பிறத்தல், வீடு பேறு இவைகளுக்குள்ள வேறுபாட்டை அவர்கள் உணர்வார்கள். இவற்றில் முன்னது துன்பத்தை விளைவிக்கிறது, பின்னது இன்பமயமாக உள்ளது என்று உறுதி கொள்ளுகிறார்கள். இதனால் உலக இன்பங்களில் விருப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க ஞானிகளா இருக்காங்க, மெய்ஞானிகளா இருக்காங்க. புலன்கள் தரும் இன்பம் நிலையாதது என்று தெரிந்து புலன்களை அடக்கி ஆளுகிறார்கள். ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில ஐம்புலன்களையும் நம்ம அடக்கி ஆளணும். அப்பதான் நம்மளோட வாழ்வு ரொம்ப சிறந்த வாழ்வா இருக்கும். மெய்யுணர்வை நாடுவதால் அவர்கள் புலன் இன்பத்தை ஒதுக்கி விடுகிறார்கள். புலன்களை அடக்குவது என்பது அரிய செயல்தான். புலன்களின் வேகத்தை ஒடுக்கி மடை மாற்றுவது எளிது அன்று. ஆனால் பெரியவர்கள் என்போர் செய்தற்கு அரியனவற்றை செய்பவர்கள்தாம். எதை செய்ய முடியாதோ அந்த நல்லதை நம்ம செஞ்சிடணும். பெரியவங்க அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. அரிய பெரிய காரியங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்காங்க. புலன்களை முழுதும் அடக்கி ஆளுபவர்களே வீரர்கள். வீரம்னா வேற ஒன்றும் இல்லை. ஐம்புலன்களை அடக்கி ஆளுதல், நற்செயல்களை செய்தல் தான் வீரம். அவர்கள் சொல்லி அளவற்ற ஆற்றல் உடையது. ஞானிகள், யோகிகள், இவங்களோட அந்த வார்த்தை ஆற்றல் உடையதா இருக்கும், நம்ம எல்லாம் வாழ வைக்கும். மிக சிறந்த ஆன்மீக நூல்கள் இருந்து இதை நாம் அறிந்து கொண்டோம். அவர்களுடைய இயற்கை நலம் குற்றமற்ற அவர்கள் ஒழுக்கத்தில் காணப்படும். அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க.
அதை பார்த்து தான் நாமளும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர்கள் எல்லா உயிர்களிடத்தும் அருள் உடையவர்கள். அருளுடைமைன்னு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் எழுதியிருக்கார். இந்திய தத்துவ சாஸ்திரங்களில் பேசப்பெறும் ஞானம், பக்தி, கர்மம் ஆகிய 3 பிரதான மார்க்கங்கள் திருக்குறளில் காணப்படுகின்றன. மெய் உணர்வாவது உலக பொருட்களின் நிலையாமை. எது இந்த உலகத்துல நிலையானது, எது நிலையற்றதுன்ற அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பொருட்களின் நிலையாமை நோக்கி அவற்றின்கண் பற்று அறுதல், மெய் உணர்தல், அவா அறுதல், அவானா ஆசை, ஆசையை அறுத்தல் என்ற பகுதிகளை உடையது. மனிதன் எதையாவது விரும்ப வேண்டும் என்றால் அது விருப்பமின்றி இருக்கும் நிலையத்தான். விருப்பமில்லாமல் நம்ம இருக்கணும். அவா அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை. வேறு எங்கும் அதற்கு நிகரானது ஒன்று இல்லை. ஏனெனில் அவா அற்ற நிலையே நிறைவுடையது, வீடு பேறு என்று சொல்லப்படுவது. கடவுளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்பது பல இடங்களில் வற்புறுத்தப்படுகிறது. திருவள்ளுவர் திரும்ப 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 சொல்றார், இறைவனையே புகழாக கொள்ள வேண்டும். நீதான் எனக்கு எல்லாம், நீதான் அனைத்தும் இறைவன் செயல். அவன் அடிகளையே பற்றி கொள்ள வேண்டும். திருப்ப திருப்ப ஒரு பாடல்ல இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்க, மனக்கவலை இல்லாம இருங்கன்னு தான் அவர் பதிவிடுறாரு. இம்மை செல்வமாயினும் மறுமை இன்பமாயினும் வீடு பேராயினும் நாம் வேண்டுவது யாதாயினும் அதை பெற அவன் அருளையே முதலில் நாட வேண்டும். இறைவனை வணங்காத தலையை தம் தொழில்களை செய்யா பொறிகளுக்கு ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். அறவாழ்வுக்கு நற்செயல்கள் இன்றியமையாதன. ஒவ்வொரு நொடியும் நம்ம மகிழ்ச்சியா வாழணும். நம்ம மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் நல்ல செயல்களைத்தான் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணி செய்யணும். ஊழ் என்று ஒன்று உண்டாயினும் அதற்காக அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை. பல வினைகளாய புண்ணிய பாவங்களின் விளைவாக இன்பத் துன்பங்கள் நிகழ்ந்தாக வேண்டும். ஆனால் தன்னல செயல்களையும் அவற்றால் ஏற்படும் பந்தத்தையும் தாண்டி செல்லலாம். இன்றைக்கு நிறைய பேர் தன்னலத்தோட தான் இருக்காங்க. அது கூடாது. நல்ல வழியில் செய்யும் முயற்சி ஒருபோது வீண் போகாது. நன்முயற்சிகளில் ஈடுபடுவோரே பெரியோர். பெரியோர் அவங்களோட நல்ல வாழ்க்கையை பார்த்து நம்ம அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழியன்று. அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாது இருத்தலே பழியாகும். முயற்சி எவ்வகையில் அமைய வேண்டும், செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும், தன்னலம், பொறாமை, சினம் இவை இல்லாமல் ஒவ்வொருவரும் தத்தம் கடமையை செய்ய வேண்டும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் இதைத்தான் கடைபிடிக்கணும். தன்னலம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சினம். ஏன்னா இதெல்லாம் நம்மளையே என்ன செஞ்சிடும், அழிச்சிரும். மற்றவங்களுக்கும் தீய செயல்களை செய்ய நினைக்க தூண்டும், செய்யக்கூட வச்சிடும். அதனால இந்த 3ஐயும் அவர் அருமையா சொல்றாரு. தன்னலம், பொறாமை, சினம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கைமாறு கருதாமல் உழைத்தலும், பிறர் மனம் நோவாமல் தன்னலமின்றி தொழிற்படிதலும், உள்ள தூய்மையோடு கடமையை செய்தலும் கர்ம யோக வழி நிற்பனவாகும். இதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட சொல்லோ நம்மளோட செயலோ பிறரை பாதிக்க கூடாது. நாம் செல்லும் ஆன்மீக நெறி யாதாயினும் உண்மையான முன்னேற்றம் அடைவதற்கு நல் வாழ்க்கையே அடிப்படையாக உள்ளது. அறமே அனைத்தும் தரவல்லது. உண்மை இன்பம் அறத்தான் அஞ்சி பிறவாற்றால் வருவது இல்லை. அற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அடிப்படை அறங்கள் தமிழ் தொடர்புடையன. அவற்றில் ஒன்றை செய்வது ஏனையவற்றையும் செய்வதாகும். அறச்செயல் ஒரு சிறு செயல் செய்தாலும் அதுல நம்ம நன்மையை காண்போம், மற்றவர்களுக்கும் நன்மையை நம்ம செய்வோம். அப்போ தொடர்ந்து எல்லா செயலுமே அரசியலா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பிற நலம் பேணும் அறங்களை திருவள்ளுவர் வற்புறுத்துவது ஏற்புடைத்து ஏற்றுக்கணும். அறவாழ்வு வாழணும், நம்ம நினைச்சு வாழணும். மிகவும் கவர்ச்சியான அதிகாரங்களில் ஒன்றான அருளுடைமை என்பதில் அதன் சிறப்பை எடுத்துவதுகிறார். அருள் செல்வமே செல்வத்துள் செல்வம். நேரம் கிடைக்கிறப்போ அருளுடைமை நம்ம படிக்கணும். அருமையான குறள்கள் அந்த 10 குறள்களும்.
அது ஒருவனை உயர்த்துமே என்று ஒருபோதும் தாழ்த்தாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பாருங்க அப்படின்பார். அருள் தன்மை நம்ம கிட்ட இருக்கணும் பாரு. அதனால் தீமையோ துன்பமோ விளைவது இல்லை. பொருட்செல்வம் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக இன்பம் இல்லாதவாறு அருள் இல்லாதவர்களுக்கு முக்தியுலக இன்பம் இல்லை. இங்கே ஒரு வேற்றுமையை காண வேண்டும். பொருட்செல்வம் இல்லாதவர்கள் அதை பின்னர் அடையலாம். செல்வம் குறைவா இருந்துச்சுன்னா தேடிக்கலாம். செல்வத்தை அறியாமையெல்லாம் இழந்துட்டா தேடிக்கலாம். ஆனா அருட்செல்வம் தான் ரொம்ப முக்கியம். அருட்செல்வம் இல்லாதவர்கள் எக்காலத்துமே மேம்பாடு அடைவது இல்லை. ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை உணர முடியாதது போல அருள் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது. அருளுடைமை வேற்றுமை பாராது யார் மாட்டும் அன்புடைமை, இதுவே மனிதர்களுக்கு தலையாய அறம். நம்ம வேறுபாடு பார்க்கக்கூடாது. எனக்கு இவங்களை பிடிக்கும் பிடிக்காது, இவங்க நல்லவங்க கெட்டவங்க எத்தையுமே பார்க்கக்கூடாது. அனைத்தும் உயிர் தான். அது எந்த உயிராகவும் இருக்கலாம். ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆடு மாடு, ஆறாவது அறிவு மனிதன். எல்லா உயிர்களிடத்து அன்பா இருக்கணும். அத்த சைவ சித்தாந்தமும் சொல்றோம். அன்புடைமைன்ற அதிகாரத்தையே திருவள்ளுவர் வச்சிருக்கார். திருவள்ளுவர் நூலில் உயிர்ப்புள்ள உண்மை பொதுமை நிலவுகிறது. உலகத்துக்கே பொதுமறை அது. முக்காலத்துக்கும் ஏற்ற நூல். இன்னும் 1000 10,000 எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மனிதன் வாழ்ந்தா இந்த நூல் இருக்கும். அப்போ அவங்களையும் இது நல்வழிப்படுத்தும். இனம், நிறம், கொள்கை, நாடு என்ற வேற்றுமைகள் பாராது அனைவருக்கும் ஏற்றதாய் உள்ளது. அவர் கூறும் அறவழி இரவாத கவிதை நூலாகிய திருக்குறள் நல்வாழ்விற்கும் அழியா பேரின்பத்திற்கும், சிற்றின்பத்தை சொல்லல, பேரின்பத்திற்கும் வழிகாட்டியாக உள்ளது திருக்குறள். திருக்குறளையே எல்லா திருக்குறளும் நமக்கு நல்லவற்றையே கூறுகின்றது, வாழ்வியலுக்கு உதவுகின்றது. இருந்த போதிலும் இன்றைக்கான தலைப்பிற்கேற்ற சில அதிகாரங்களை பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையை நம்ம தவமா மாத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் அன்பு ஒழுக்கத்தில் நிறைந்ததாகவும் செந்தன்மை உடையதாகவும் வளர்தலுக்கு உரிய முயற்சியில் ஈடுபடுதல் தான் தவம். தவம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுபடி வாழ்வோம். விருப்பங்கள் நிறைவேறா வழி வெறுப்பு தோன்றும். உண்மைதான். நம்ம நினைச்சது நடக்கலைன்னா வெறுப்பு வந்துடும். ஏந்தான் பிறந்தமோ, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதுக்கு பதிலாக செத்து தொலையலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. வெறுப்பு பகையை உருவாக்கும். யாரிடத்து நம்ம வெறுப்பை கொள்கிறோமோ அவங்கள நம்ம பகைவரா பார்ப்போம். அது கூடாது. விருப்பு வெறுப்புகளில் சமநிலை உணர்வுடன் துன்பம் இன்பம் காரணமாக மாறுபடாத அன்பில் நிற்றல், அதுவே தவம். அருமையான குரலா படைத்துள்ளார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உடலுக்கு வந்த நோயினை நொந்து வருந்தாது தாங்கி கொள்ளுதல், மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை, இவையே தவத்திற்குரிய பண்பியல் வடிவம். பெரியவங்கெல்லாம் எவ்வளோ நோயில துன்பப்பட்டாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. பக்குவம் இல்லாதவங்க தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்துவாங்க. தற்சார்பான விருப்பமின்மையால் துன்பத்தை தாங்கி கொள்ளுதலும் மற்ற உயிர்களின் மீது வெறுப்பு இன்மையால் துன்பம் செய்யாமையும் கைகூடுங்கிறார். எவ்வளோ நுட்பமா நம்மளுக்கு கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. தவம் தவ நெறியினை உரிமையாக கொண்டவர்களுக்கே ஆகும். அங்ஙனம் தவ நெறி உணர்வின்றி பிற காரணங்களால் தவத்தினை மேற்கொள்வது மாறான பலனையே தரும். அதாவது தவம் நிறைவேறாது. துறவிகளுக்கு உண்டி முதலியன வழங்கி தவத்தில் நிறுத்துவதற்காகவே மற்றவர்கள் தவத்தை மறந்துவிட்டனர் போலும்னு குறள்ல பதிவிட்டார். துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அப்போ எல்லாருமே தவ வாழ்வு வாழணும். அதைத்தான் அவர் வற்புறுத்துறாரு. பொருள் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டால் தவத்தில் குறை நேரிடினும் நேரிடலாம்.
அல்லது தவத்திற்குரிய காலம் போதிய அளவு கிடையாமல் போகலாம். அது மட்டுமன்று, பொருளை விரும்பி ஈட்ட முயற்சி செய்தால் ஒரோ வழி பற்றுள்ள மிகுந்து தவத்திற்கு இடையூறு ஏற்படலாம். அதனால் தவம் செய்வார் பொருள் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவதில்லை. தவம் செய்வதற்கு உரிய வாழ்க்கை தேவைகளை தவம் மேற்கொள்ளாதவர்கள் வழங்குவர். இங்ஙனம் வழங்குவோர் தவம் செய்வதற்கு துணை செய்வதால் தவத்தை மறந்தனர் போலும் என்பது இங்கு கருத்தாகிறது. வாழ்க்கை துணை நலம். இல்வாழ்வான், முதல்ல இல்வாழ்வான், அதுக்கடுத்து வாழ்க்கை துணை நலம். இதுல தவம் செய்வாருக்கு இல்வாழ்வான் வேண்டிய உதவிகளை செய்வான்னு கொடுத்திருப்பார். பகை செய்வாரை கெடுத்தலும் தமக்கு உவப்புடையாருக்கு ஆக்கம் அளித்தலும் தவத்தால் கைகூடுங்கிறார். தவம் புரிந்தவர்கள் நிறைய பேருக்கு நல்லது தான் செய்வாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கிடைத்தால் நாம் உண்மையாகவே நன்றாக இருப்போம். தவமுடையார் தாம் வேண்டியவற்றை வேண்டியபடியே அடைதலால் தவம் செய்யும் முயற்சி இப்பொழுதே மேற்கொள்ளப்படும். நம்ம அவங்க தவம் செய்கிறத பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், உணர்ந்திருக்கோம். அதனால நாமளும் அதை கடைபிடிக்கணும். வேண்டி செய்யப்படுவது தவம் அன்று. எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு வேண்டி செய்கிறது தவமே கிடையாது. பெரிய புராணத்தில் சிவபெருமானை 63 நாயன்மார்களும் சிவ அடியார்களும் சிவனை சிவனுக்காக வணங்குவாங்க. இறைவனை இறைவனுக்காக வணங்குதல் தான் அற்புதமானது. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேண்டிய வேண்டியாங்கு எய்தல் என்றது உயிர் இன்ப அன்பில் திளைத்தலேங்கிறாங்க. தவம் செய்பவர்கள் தாம் மேற்கொண்ட தவத்திற்குரிய கடமையை செய்பவர்கள். அங்கனமில்லாதார் கடமையை செய்யாது தவம் செய்வார் போல காட்டி மாறுபட்டனவற்றை செய்து ஆசை வழிபட்டு கேடு செய்பவர் ஆவார். அப்போ எப்படி தவம் செய்யணும், எப்படி தவம் செய்யக்கூடாதுன்றதையும் திருக்குறள்ல அருமையா பதிவிட்டுள்ளார். நம்மளுக்கு அடுத்தடுத்து துன்பம் வந்தா மனச்சோர்வு ஏற்படுது. ஆனா அதற்கும் அவர் நல் வழிகாட்டியாக நல்ல கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. அருமையான குரல், படித்த போது நெகிழ்ந்து போனேன். பொன் சுட சுட ஒளிவிடும், அதுபோல தவநெறி மேற்கொண்டோருக்கு ஏற்படும் துன்பம் தவத்தின் ஆற்றலை ஒளியை வளர்க்கும். துன்பம் தவமுடையாரை மேலும் தவத்தில் ஈடுபடுத்தும். துன்பத்தில் துவள்பவர் தவத்திற்கு உரியவர் அல்லர். தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணுட்டு துன்பம் வந்தோடனே பின்வாங்குறாங்க, அது கூடாது. நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க ஒரு அற்புதமான திருக்குறள் அப்படின்னா இதுதான். எல்லாருமே மனனம் செய்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். சில உயிர்களுக்கு நம்ம உணவு அளித்தோம் அப்படின்னா அந்த உயிர்கள் ஐந்தறிவா இருந்தா கூட நன்றியோடு நம்மளை பார்க்கும். ஒரு குருவிக்கு உணவு அளிக்கிறோம், இல்லை வேறு உயிர்களுக்கு உணவளிக்கிறோம், ஒரு செடி கொடிகளுக்கு நீர் பாய்ச்சறோம், அது பூத்து குலுங்கும். தன்னோட நன்றியா பூவா அது கொடுக்கும், காயா கனியா கொடுக்கும். உயிரின் இயற்கை முனைப்பாகிய தான் என்ற உணர்வு ஆற்ற தவமுடையாரை மற்ற உயிர்களெல்லாம் தொழுங்கிறார். கை குவித்து தொழுமா. எவ்வளோ அருமையா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இயற்கையோட அற்புதத்தை, உயிர்களோட அந்த ஆற்றலை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில துறவு வாழ்க்கை தேவைன்னு நம்ம நினைக்கணும். இல்லத்தில் இருந்து கொண்டே நம்ம துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும். வனத்துக்கு போய்த்தான் இல்லை. இந்த உலக வாழ்வியலில் காண்பனவும் கேட்பனவும் நுகர்வனவும் நிலையற்றவைகளாக இருக்கும் இயல்பினை அறிந்து இவற்றிடத்தினில் உள்ள பற்றை துரத்தல் துறவு. எனக்கு பிடித்த ஒரு பாடல் திருநாவுக்கரசர் பாடியது. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ ஏறு உண்ட செல்வன் நீயே. இத்திருப்பாடலில் துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் என்ற சொற்றொடர் அருமையானது. நம்ம வாழ்க்கையில இது துணையா நம்ம வச்சுக்கணும். நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டு சிவனை நினைச்சு நம்ம நல்வாழ்வு வாழணும்.
தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா எழுதியிருக்காரு. தமிழரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் கொடுத்துருக்காரு. 3 அதிகாரம் இருக்கும். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். உலகத்திலேயே வாழ்க்கை பொருளுடையதாக இருக்கணுன்றதுக்காக அற்புதமாக படைக்கப்பட்ட அந்த அதிகாரம் தான் பொருளதிகாரம். வேற எந்த மொழியிலையும் கிடையாது. இலக்கண நூல் இது. காமன் சான்ற கடைக்கோட் காலை ஏமன் சான்ற மக்களோடு துவன்றி அறம் புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தினா தலைவன் தலைவி, கணவன் மனைவி சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்றது. திருவள்ளுவரும் இல்லறம் சொல்லிய பிறகே துறவரம் கூறியிருப்பதால் தொல்காப்பியம் கூறும் துறவே திருவள்ளுவர் கூறும் துறவு. இந்த துறவு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஒரு குறள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். ஒவ்வொரு பொருளையுமா நம்ம அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுறணும். நல்லது ஏவும். இப்போ பொருள் எடுத்து பற்று இருந்தா சரி, நல்லா வாழ்ந்துட்டோம் விட்டுருவோம். ஒரு நகை மீதோ ஒரு ஆடை மீதோ இல்லை ஒரு உணவு மீதோ ஒவ்வொன்றையா விடணும். அவர் மொத்தமாக விட்டுட்டு போங்கன்னுலாம் சொல்லலை திருவள்ளுவர். இது படிமுறையால் துறவு மனப்பான்மையை அடைய வழிகாட்டும் குறளாத்தான் இருக்கு. ஐம்பொறிகளின் நுகர்வோர்க்குரிய புலன்களையும் தூய்மையுடையனவாக சமைத்தல், அதாவது பக்குவப்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அருமையா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு பொருளையும் பற்றாக கொள்ளாமை தவத்திற்கு இயல்பு அகுதன்றி ஓர் உடைமையிடத்து பற்று இருந்தாலும் அப்பற்று தவத்தை போக்கிவிடும். அவ்வழி மயக்கமும் பொருந்த காரணமாகும். பற்று என்பது ஒரு பொருளை பயன் கருதியதாக எண்ணாமல் பொருளை பொருளுக்காகவே விரும்புதல். நம்ம உடம்பை நல்லா பாதுகாக்கணும், அதுக்காக நம்ம உணவை என்ன செய்கிறோம், அருந்துறோம். ஆரோக்கியமான ஒரு உணவை நம்ம அருந்துறோம். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். எப்போவாவது ஆணவம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த திருக்குறளை நாம் நினச்சிக்கணும். அருமையான ஒரு திருக்குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. யாதொரு பற்றுமில்லாத இறைவனை பற்றுக, பற்றுக்களை விடுதலுக்கு உதவியாக இறைவனை பற்றுக. இறைவனை பற்றுதல் பற்று அறுத்தலுக்காகவே இருக்க வேண்டும், பிறவற்றை யாசித்து பெறுதலுக்காக இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன்கிட்டயே யாசித்து நம்ம நிற்கக்கூடாது, எல்லாம் அவன் செயல் என்று நாம வாழ வேண்டும். திருக்குறளில் அருமையாக பல இடங்களில் கொடுக்கப்பட்ட ஞான கருத்துக்களை நாம் உணர்ந்தோம். நம் வாழ்க்கையை நாம் செம்மையாக்கி கொள்ள வேண்டுமானால் திருக்குறளை நாம் படிக்க வேண்டும். படிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுக்காரும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி. திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல். என்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திய ஒரு சிறந்த நூல். அந்த நூலில் உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் தளத்தை வழிநடத்தி செல்லும் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். கற்பகவள்ளி அம்மா நம்ம பேசுவதை எல்லாமே கவனமாக கேட்டு சிறப்பாக சொல்லுவாங்க. அம்மாவுக்கு மன நிறைவோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். வேல்ராஜ் ஐயா, வாழ்த்துற விஜயாம்மா, தளத்தில் உள்ள அனைவருக்கும் நான் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். திருக்குறளை படிப்போம். அவர் கூறிய நல்ல கருத்துக்களை மனதில் ஏற்று வாழ்வோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளை மனனம் செய்வோம். மற்றவர்களுக்கு அதனுடைய சிறப்பை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்துரைப்போம். வள்ளுவர் கூறியது போல் நல்ல எண்ணத்தோடு வாழ்வோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குறள். தகாத வார்த்தை பேசவே கூடாது. தீயினார் சுட்டப்புண் உள்ளார் மாறாதே நாவினார் சுட்டபடு. இதை பற்றி நிறைய பேசலாம். அவ்வளோ நுட்பமாக கொடுத்துருப்பார். காயம்பட்ட என்னைக்காவது பார்த்தா தான் நினைப்பு வரும்.
ஆனால் கடுஞ்சொல், கொடுஞ்சொல், தீச்சொல் அழிச்சுரும் நம்மளை. நினச்சாலே கண்ணீர் வடியும். அதனால யாருமே யாரிடத்தும் வெறுப்பு கொள்ளாமல் கடுஞ்சொற்களை சொல்லாமல் நம்ம பார்க்கணும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த குறளை படிச்சுட்டு முதுகலை தமிழ் படிக்கிறப்போ நெகிழ்ந்து போனேன், எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு. பள்ளியில் படிக்கிறப்போ ஒரு விதம் புரிதல், ஆசிரியராக வந்த பிறகு ரொம்பவே நுட்பமாக நிறையா நூல்களை தேடி தேடி படிச்சுக்கிட்டேன். ஐயா பேசுங்கம்மான்னு சொன்னதும் என்கிட்டயே ஒரு 5-6 திருக்குறள் தொடர்பான நூல்கள் இருந்தது. அதில் உள்ள கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். வள்ளுவ பெருந்தகை நமக்கு நல்வழி காட்டியுள்ளார். திருக்குறள் மூலமாக உலகமே கொண்டாடும் அந்த திருக்குறளை தமிழர்களாகிய நாம் கடைபிடிப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. மிகவும் அருமையான கருத்துக்கள். இன்றைக்கு ஞானவெளி அப்படிங்கிற இந்த வாரம் நம்மளுடைய தொகுப்புல ஞான பொதுமறை அப்படிங்கிற தலைப்புல திருக்குறளிலிருந்து நிறைய கருத்துக்கள், அற்புதமான கருத்துக்களை விந்தியகௌரி அம்மா நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. நிறைய திருக்குறள்கள், நிறைய புதுசா இருந்தது. நிறைய திருக்குறள்களும் அதற்கான கருத்துக்களும் அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. திருக்குறள் என்பது மத சார்பு இல்லாத நூல் அப்படிங்கிறதும், அதுல இருக்கிற எப்படி வெளிநாட்டவர்களும் சரி, நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நூல். அதுல இருந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகிர்ந்திருக்காங்க. நம்ம எப்பவுமே அகத்துல இறைவனை நினைக்க வேண்டும். பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடாது. துன்பமில்லாத வாழ்க்கைக்கான இந்த மாதிரி நன்னெறிகளை தான் திருவள்ளுவர் நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். இறைவனை புகழ்தல் அப்படின்னா அதன் மூலமாக நம்மளுடைய தன்முனைப்பு அப்படிங்கிறது நீங்கும். இன்னொரு திருக்குறள் மூலமாக 5 பொறிகள், அதே அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அந்த 5 பொறிகளின் வழியாக அந்த தீய ஆசைகளை அழித்தால் மட்டுமே நம்ம பொய்யற்ற ஒரு ஒழுக்கமான வாழ்வு வாழலாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த முதல் அதிகாரத்துல, கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துல நிறைய இறைவனுக்குரிய பெயர்களையும் பண்புகளையும் திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது அப்படின்றது. அதாவது உறுதியா இருக்கிறவங்க அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்றவங்க தான் துறவறம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா அவங்களுக்கு தான் ஏற்றதாக அமையும் அப்படிங்கிறதும், நல்வாழ்வு அப்படிங்கிறது தான் என்னன்னா நல் ஒழுக்க வாழ்வு, அதுதான் நல்வாழ்வு. அறம்பொருள் இன்பம் வீடு, இந்த அறம் மூலமாக நம்ம அறவாழ்வு வாழணும். அறம் மூலமாக அறத்தால் பொருளை ஈட்ட வேண்டும். அதன் மூலமாக இன்பத்தை அடைய வேண்டும். அதன் மூலமாக வீடு பேறு அடைய வேண்டும். இப்படிதான் நம்ம வாழ்வியல் நெறி அப்படிங்கிறது இருக்கணும். மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல தத்துவ ஆராய்ச்சிகள் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அறியாமைதான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம். அதனால நம்ம அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மெய்யறிவை தெரிந்து கொண்டவர்கள் தான் இறப்பு பிறப்பு இதெல்லாம் தாண்டிய ஒரு நிலையை அடைய முடியும். விசாரணை மூலமாக நம்ம மெய்யறிவை பெறலாம். கேட்கறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்காம நம்மளே சிந்திச்சு அறிவு கொண்டு ஆராய்ந்து தெளிவு பெறணும். வெளித்தோற்றங்களின் மூலமாக இருக்கக்கூடிய அதை விட்டுட்டு உள்ள என்ன இருக்கு, அந்த உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதுதான் அந்த தத்துவ விசாரணை அப்படிங்கிறது. தத்துவ விசாரணை உடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம அமரத்துவம் பெறுவதுதான் தத்துவ விசாரணையின் நோக்கம். கடவுள் ஒரு பரிசுத்தமான மனதில் தான் இருக்காரு. நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை. அவர் பரிசுத்தமான மனதில் தான் இருக்கிறார். நீத்தார் பெருமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலையும் ஒரு அற்பமான விஷயங்களை விட்டவர்களுடைய பெருமையை பேசுது. கோபம், மமதை, நான் இப்படி எல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் விட்டவர்களை பற்றி தான் நீத்தார் பெருமையில சொல்றாரு. புலன்களை அடக்கி ஆள்பவர்கள் தான் உண்மையான வீரர்கள். நம்ம ஊன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அறிய வேண்டியவற்றை அறியாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் ஊன் அப்படிங்கிறது. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது அற வாழ்க்கையின் மூலமாக வர்றது மட்டும்தான். விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம ஒரு சமநிலையில அன்பாக இருக்கிறது தான் தவம் அப்படின்னு சொல்றோம். எதையும் இதுதான் வேணும்னு கேட்டு வேண்டி தவம் இருக்கிறது அப்படிங்கிறது தவம் கிடையாது. இறைவனுக்காகவே வேண்டி இருக்கிறது தான் தவமும்.
தன்னுயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய மன்னுயிர் எல்லாம் தொழும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான திருக்குறளையும் சொன்னாங்க. தான் அப்படிங்கிறது இல்லாம பற்று இல்லாதவ வாழ்றவங்கள தான் எல்லா உயிர்களும் தொழும் அப்படிங்கிறதும் தொல்காப்பியமும் திருக்குறள் கூறும் துறவு வாழ்க்கையை தான் சொல்லுது. அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளுக்காக அந்த பொருள் மேல் பற்று கொள்ளலும். உணவு அப்படின்னா அந்த உணவின் மேல் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. நம்ம ஆரோக்கியத்திற்காக மட்டும் தான் அந்த உணவ சாப்பிடணும். அந்த மாரி ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழணும். அதேபோல தீய சொற்கள் எந்த அளவுக்கு அ க கடுமையானது அப்படிங்கிறதையும் 2 திருக்குறள்கள் மூலமா சொன்னாங்க. "தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்" அப்படிங்கிறது. தீய செயல்களுக்கு அளவுக்கு தீய சொற்களும் மிகவும் கொடுமை வாய்ந்தது. அதனால அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஒரு நன்னெறி வாழ்க்கை வாழணும், அறவாழ்வு வாழணும் அப்படின்னா நிச்சயமா திருக்குறள்ல இருக்கிற கருத்துக்கள நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு நிறைய திருக்குறள்களும், நிறைய கருத்துக்களையும் இன்றைய அதிகாலை பொழுதில் பகிர்ந்து கொண்ட விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி ரேவதி அம்மா, கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். இன்று நம் தளத்தில் அம்மா ஞான பொதுமறை பேராசிரியர் விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அம்மா. இன்னைக்கு அம்மா விந்தியகவரி அம்மா நிறைய இந்த திருக்குறளை அப்படியே நமக்கு அப்படியே கரைச்சி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே ஊட்டி விட்டுருக்காங்க. அந்த திருக்குறள்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அம்மா பொதுவா நிறைய கருத்துக்கள் எடுத்து சொன்னாங்க. நாம முதல்ல திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு உணர்த்துறாங்க. அதன் பிறகு நம்ம எப்படி மனசுக்குள்ள கடந்து உள்ளே செல்லணும். நம்ம எதுவா இருந்தாலும் அப்படியே ஒருத்தங்க சொன்னா அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. அதை எடுத்து உள்ள போய் நம்ம சிந்திச்சு செயல்படணும்னு மிக அழகா சொன்னாங்க. அதுதாங்க கடவுள் வந்ததே பொருள் என்னன்னா கடந்து உள்ளே செல். இதுதான் உள்ளதான் நமக்குள்ளதான் இருக்கிறாரு இறைவன் அப்படின்னு அம்மா அழகா சொன்னாங்க.
ஐம்புலன்களை அடக்கி ஆண்டா எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அறவாழ்வு வாழ வேண்டும். நம்ம வந்து அறவாழ்வுன்னா அதான் நிறைய சொல்லிட்டாங்க. ஆஹ் தன்னலம், பொறாமை, சீனம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. வாழ்க்கையை வந்து தவமாக வாழ வேண்டும். தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அற்புதமாமா. வெறுப்பு பகை, வெறுப்பு நம்ம மனசுல வந்துட்டாலே அது பகையை உண்டு பண்ணும். அது உண்மைதானுங்கம்மா. தவம் செய்து வாழணும் அப்படின்னா இந்த தவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு மேன்மையை நமக்கு கொடுக்குது. அந்த தவ வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு என்ன வேணும் அப்படியே நம்மளே சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை வந்து அந்த இறை பேராற்றல் நமக்குள்ள உண்டு பண்றாரு. நிறைய அது உயிர்களிடத்துல அன்பா இருக்கிறது, அறமா வாழறது, எல்லாருக்கும் நமக்கு நமக்கு இருக்கிறத நம்மளால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யறது, இது எல்லாம் தான் தவ வாழ்க்கை. இப்போ ஒரு வந்துட்டாங்க பசின்னு வந்துட்டா நம்ம அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சாப்பிட கடலூர்ல இருக்கும்போது சாப்பிட ஒரு 10 மணி ஆயிடும். நான் சாமி பார்த்துட்டு சாப்பிடுவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அதை ஏன் சொல்லலைன்னா பெருமைக்காக சொல்லலை, அந்த உணர்வு தானா வந்துடும். எனக்கு மட்டும்தான் அங்க தோசைக்கு மாவு இருந்தது. எல்லாருக்கும் வருவாங்க, எல்லாருக்கும் ஊத்தி கொடுப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன். அப்ப அப்பா வந்து ஒரு பட்டதாரி பையன். அவங்க அப்பா வந்து திட்டாரு. அவர் வந்து மாடு வச்சு கறந்து அந்த பாலை வித்து தான் அவனை படிக்க வைக்கிறார். அந்த 4 மணிக்கு எழுப்பணும்னா அவனுக்கு கஷ்டம். அதனால திட்டினதுனால வீட்டை விட்டு வந்து 3 நாளா ட்ரெயின்லயே போயிட்டு வந்துட்டு சாப்பிட முடியாம அப்பா டிடிஆரா இருந்தாங்க. அப்ப அவனை கூட்டிட்டு வந்து உனக்கு சாப்பாடு போடு அப்படின்னாங்க. அப்புறம் உடனே போயிட்டு அந்த தோசை மாவை இருந்ததை ஊற்றி கொடுத்தேன். அவன் அழுதான். அழுது அப்புறம் அவனுக்கு அறிவுரை சொன்னேன். எப்படி உன்னை படிக்க வைக்க தானே அப்பா 4 மணிக்கு தினந்தோறும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உனக்கும் அதை உணர்த்தணும் அப்படின்னு தான், உன்னாலே முடியும் அப்படின்னு நீ அப்பாவுக்கு உதவி செய்யணும். அப்பா திட்டினாருன்னு வந்துட்டு நீ வந்து வீட்டுக்கு போகணும், நீ இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லி அப்பாவை கூட்டிட்டு போய் பஸ்ல பாண்டிச்சேரி பஸ்ல ஏற்றி உட்கார வச்சு அவங்க கையில் பணம் கொடுக்கல, டிக்கெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டு நீ வீட்டில் போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போய் இறங்கி லெட்ரு போட்டாங்க. அப்பெல்லாம் லெட்ரு தான், ஃபோன் இல்லை. அம்மா ரொம்ப அறிவுரை வந்தது எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்ததுல. அவனுடைய வாழ்க்கையே அன்னைக்கு திரு திருந்தி அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும். எப்பவோ செய்தது எப்பெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னா அந்த மாதிரி அந்த உணர்வு ஒவ்வொருத்தங்க வந்து பேசும் பொழுது அது தானா உருவாகுது நம்ம மனசுல. அந்த மாதிரி நிறைய செய்யணும் அப்படின்னு தான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அப்புறம் தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அது உண்மைங்கம்மா. அந்த அந்த தீயினால சுட்ட வடுங்கிறது அந்த தீயை விட ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்ப அந்த துடிப்பை விட கஷ்டமா இருக்கும் இந்த சொற்களை கேட்கறது. அது நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம யாரும் அப்படி பேசிடக்கூடாது யாரையும். அதனாலதான் அம்மா சொன்னாங்க. அவங்க இதெல்லாம் ஒரு வேத வாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா திருக்குறள் படிச்சதுனால நிறைய உணர்ந்து நிறைய நாள் வந்து திருக்குறள் பத்தி பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருக்குறள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழை மாதிரி பொழிஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அம்மா அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம்.
வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா ரொம்ப அழகா ஒவ்வொரு குரல்லையும் சரி, நம்மளுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தவம் செய்யறதும் சரி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உண்டான அம்மாவுடைய செஷன்ங்கிறது முழுக்க ஆன்ம ஆஹ், ரீதியான விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி ஒவ்வொன்றையும் அணுகணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா திருக்குறள்ல இருக்கிறதுக்கு நம்மளை கொண்டு விளக்கமா சொன்னாங்க. அதுல ரொம்ப அழகா முதல்ல நம்மளுக்கு எது எதெல்லாம் கவலையை கொடுக்கும் விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்குண்டான ஒரே வழி என்ன, அதுக்குண்டான ஒரே விமோச்சனம் என்ன அப்படிங்கிறதையும் திருக்குறள்ல இருந்து அம்மா சொன்னாங்க. அது இறைவனின் திருவடியை பற்றி கொள்வதாகட்டும். இது வேதாத்திரியத்திலையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இயல்பூக்க நியதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்களுடைய இயல்பு நம்மளுக்கு வந்துடும். இதான் கீதாச்சாரி எதை நினைக்கிறாயோ அதுவாகவே வாழ்கிறாய் அப்படின்னு சொல்லி கீதா உபச்சாரத்திலையும் வரும். அதுல முக்கியமா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலையோ இல்ல ஏதாவது ஒரு உம் கெடுதல் பண்ணவங்களோ இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு நபரோ இருந்தா, நம்ம அது இப்போ விஜய் கௌரி அம்மா சொன்ன மாதிரிதான் நம்ம அந்த தீயினாற் சுட்ட புண்ணு ஆறும் வடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வடு மாதிரி நம்ம மனதுல ஒவ்வொரு தடவையும் அதையே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது. ஆனா இது நம்மளுக்கு கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம என்ன துன்பம் வந்தாலும் இறைவனின் திருவடியை நாடுறதும் சரி, நமக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம எண்ணங்களை செலுத்தினா தான் நம்ம அடுத்த படி நம்ம போக முடியும். நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில இப்ப திரும்பி வந்த நிலையில பார்த்தா ஒவ்வொரு ஒரு முன்னேற்றத்துக்கும் இருக்கையில ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடிதான் அது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதுல இருந்து ஒரு வெற்றிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியும் சுவையும் தந்திருக்கும். ஆனா தோல்விங்கிறது நமக்கு உண்டான வாழ்க்கையின் பாடத்துக்கும் சரி, அடுத்தடுத்து நம்ம வர்ற பல வெற்றிகளுக்கு அந்த தோல்விதான் அடிப்படையாக இருக்கும். இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தோல்விங்கள நிச்சயமா வலிக்கும். ஆனா அந்த வழி கற்றுத்தர்ற பாடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விடுத்து நம்ம மறுபடியும் மறுபடியும் அதையே பண்ணோம்னா அதே தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும். இது மாதிரி அம்மா தவம் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தவம் பண்ணவங்க அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம தொடர்ந்து தொடர்ந்து நம்ம தவம் செஞ்சுட்டு இருக்கையில நம்ம மன அலைச்சூழல் குறைந்துகிட்டே இருக்கையில நம்மளுக்கு பிரபஞ்ச ரகசியங்கள் தெரியறது சரி, என்ன ரகசியமா ஃபர்ஸ்ட் நம்மளை பத்திய ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா நம்ம எதுக்கு இந்த பூமியில வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஏன் நடக்குது, அது எப்படி சரியா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் புலப்படணும்னா நிச்சயமா தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகா விந்திய கௌரி அம்மா விளக்கமா சொல்லிட்டே இருந்தாங்க, இன்னும் கேட்கணும்ட்டே இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராணி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் அடைப்போர் நிகழ்ச்சியினுடைய ஆரோக்கிய பிரிட்டா அவர்களுக்கும், கற்பகவல்லி அவர்களுக்கும், விஜயா அவர்களுக்கும், ரேவதி மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு விந்திய கௌரி அவர்கள் கொடுத்த இந்த வள்ளுவரை பற்றிய ஞான பொதுமறை அப்படின்ற தலைப்புல சொன்ன உரைகள் ரொம்ப சிறப்பா இருந்தது. வள்ளுவரை எங்கெங்கெல்லாம் அந்த நமக்கு ஞானம் ஊட்ட வள்ளுவர் சொல்லுவாரோ அந்த இடங்களையெல்லாம் அழகா தொட்டு விளக்கினாங்க அவங்க. முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல உள்ள 10 அதிகாரங்கள் அந்த குறள்களையும் ரொம்ப அழகா அவங்களுக்கே உரிய பாணியில ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப மனம் கொள்ற மாதிரி இருந்தது, ரொம்ப மகிழ்வா இருந்தது. அதுக்கப்புறம் இடையில மக்கள் எப்படி வாழ்வாங்கு வாழ என்னென்ன பண்ணணுமா அதெல்லாம் வள்ளுவர் எந்த அளவுக்கு எந்தெந்த குறள்களை காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையில இறைவன் மேல பற்று வைக்கணும், நம்ம மேல நம்முடைய அதிக பற்று வைக்க கூடாது அப்படின்றத அந்த குறள் சொன்னாங்க இல்லையா? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அருமையான குறள் அது. அது மட்டும் இல்ல, அந்த குறள் பற்றுக உதடு ஒட்டி வரக்கூடிய குறள் அது. அதே அதிகாரத்துல இன்னொரு குறள் இருக்கும், யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இடன்னு சொல்லிட்டு. அது உதடு ஒட்டாத குறள். அந்த குறளையெல்லாம் நினைவுபடுத்தினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா அவங்க பதிவு. இந்த தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாளினால் சுட்டவர் என்பது எல்லோருக்குமே பிடித்த குறள். பிடித்த குறள் மட்டும் இல்லை, எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு குறள்ன்றது ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னு சொன்னா,
தீதால ஏற்பட்ட காயம் கூட பார்க்கும்போதுதான் நமக்கு கண்ணுல படும்பொழுதுதான் தெரியும். அது ஆறியும் போயிடும். ஆனா ஒருத்தர் சொன்ன சொல்லு வந்து என்னைக்குமே நினைக்க நினைக்க நம்ம மனசை கலங்க வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இல்ல, காலம் போகும் வார்த்தை நிற்கும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அதையும் சொன்னாங்க. அதே போல இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு அது பழத்தை தானே எல்லாரும் விரும்புவோம், காயை யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? அது மாதிரி இனிய சொற்களை தான் பேசணும், கடுஞ்சொல் பேசவே கூடாதுன்றது வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு எடுத்து சொன்னாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அஹ் நிறைய குறள்கள் சொன்னாங்க. உரல் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. இப்படி உலக வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வாங்கு வாழணும்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நல்ல எண்ணங்களை நம்ம மனதுல நிலைநிறுத்தி கொள்ளணும் அப்படின்றத எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது அவங்களுடைய பதிவு. எனக்கு நான் குறிச்சு வைக்கல கற்பகவல்லி மாதிரி. ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்தது. காலையில வந்து அந்த அதிகாலை பொழுதுல இது போல ஒரு சொல்லுவாங்க இல்லையா, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி எதுவா இருந்தாலும் நல்ல செய்திகளை நம்ம கேட்கணும். அந்த நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு இந்த அவை மிகச்சிறந்த பணியாற்றி வருது. இவங்களுடைய பதிவு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப பிடித்தமா இருந்தது, நெகிழ்ச்சியாவும் இருந்தது, நிறைவாவும் இருந்ததுமா. நன்றி நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. விந்திய கௌரிக்கு நன்றி. இது போன்ற நிகழ்வுகளை கொண்டு வந்து தர எல்லா இந்த அவைக்கும் மிகுந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படிங்கிற பாடலில் வர வரிகளை தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா கிளி போல பேச்சு, குயில் போல பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் குரல் போல வாழு அப்படிங்கிறது அந்த வரிகளில் வரும். அதே மாதிரி குரல் போல வாழக்கூடியவங்க தான் அம்மாவும். ஏன்னா அவங்க பேச்சில் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதே இதில் என்ன இன்னொரு வரி வரும், நம் விழி போல மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்மாவுக்காக எழுதின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க தவறான பேராக இருந்தால் கூட அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான். அந்த இதில் கூட சொல்லுவாங்க, கெட்டவங்க மேலே கூட வந்து நம்ம வந்து பாசத்தை வைக்கணும், நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், அவங்கள கூட வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இன்றைய உரையும் சிறப்பாக அமைஞ்சது. அதுவும் திருக்குறள்ல இருந்து அவங்க சொன்ன குறள்கள் எல்லாமே அந்த அந்த ஒரு 5 குறள் 10 குறள் அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா கூட அதை நம்ம வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பண்புகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மெருகூட்டும் அப்படிங்கிறது தான் அந்த உரையிலிருந்து நம்மளுக்கு தெரியுது. அதே போல் வந்து அந்த குறளோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, அறம்பொருள் இன்பம் அப்படின்ட்டு வரும். இன்னும் 4வதாக வீடு பேர், அதையும் சேர்த்துக்கலாம் அதில். இது 4 தான் நமக்கு இவங்க அம்மா சொன்ன அந்த இதிலேருந்து வருது. இன்னைக்கு இந்த 4ஐயுமே நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம பொருள் சேர்க்கணுனாலும் அறத்தோட பொருள் சேர்க்கணும், அதன் மூலமாக நம்ம இன்பமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இன்பம் ஆனதுக்கப்புறம் ஒரு வயசான காலத்தில் நம்ம அந்த பற்றுகள்லாம் விட்டு அந்த வீடு பேர் அறையிடுதல் அப்படிங்கிறது தான் துறவரம் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு, தொல்காப்பியரும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து இன்பமாக இருந்து இறுதியாக வந்து நம்ம பற்றை விட்டு வர நிலை தான் அந்த முழுமையான மனிதனுக்கான ஒரு பண்புகளாக நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் பிரித்து வச்சிருக்கு. இன்னைக்கு அம்மாவோட உரையில இருந்து அதை சிறப்பாக கேட்டோம். அதுவும் தமிழாசிரியர் அவங்க எப்படி பின்பற்றுவாங்க, இப்போ இலக்கியம் படிக்கிற நம்ம வந்து என்னன்னா மற்ற ஆசிரியர்கள் படிப்பாங்க, படிச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு சொல்றதுக்காக மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் தமிழ் பேராசிரியர்கள்லாம் எப்படின்னா அந்த இலக்கியங்கள் படிக்கிறாங்கன்னா அதுபடி வாழக்கூடியவங்க. அவங்க எப்பவுமே வந்து அந்த ஒழுக்கத்தை இருந்து மீறவே மாட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. மிக்க நன்றி. நம்ம என்னன்னா அம்மாவோட வகுப்புல போயிட்டு நம்மளால படிக்க கொடுத்து வைக்கல. இப்போ இந்த சரித்திரம் படிப்பும் வந்துட்டு அது தொடரா அது நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள விட நம்மளுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு மாணவர்களை விட நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரித்திரம் படிப்பும் குழுவுக்கும் நன்றி, அம்மாவுக்கு மீண்டும் நன்றி. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இளையபாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் காலை வணக்கம். என்னை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்த தம்பி காசி ஆறுமுகம் இன்றைக்கு தான் நான் நேரடியாக நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. நன்றி தம்பி காசி ஆறுமுகம்.
எல்லாருக்குமே நன்றி. விந்திய கௌரி அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான் கொஞ்சம் காலதாமதமா தான் வந்து இதுல இணைந்தேன். பட் ரொம்ப குரலை பத்தி சொன்னா, அதுவும் இந்த மாதிரி தமிழம்மா சொல்லும் பொழுது ரொம்ப யதார்த்தமா எல்லாருக்கும் இதுல விஷயம் உண்டு. எவ்வளவு நிபுணத்துவம் எந்த துறையில இருந்தாலும் இதிலிருந்து யாருமே மீற முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அவசியமான கருத்துக்கள். ரொம்ப நன்றிம்மா. அந்த தளத்துல நேத்து காசி ஆரம்பத்துக்கு மீண்டும் நன்றி. இன்னும் நான் தொடர்ச்சியா பயணிக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா. நீண்ட நாள் ஆச்சு நீங்க கலந்துகிட்டு, இன்றைக்கு கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றிகளம்மா விந்திய கௌரி அம்மாவோட அருமையான ஒரு ஞான பொதுமறை திருக்குறளை பற்றி கிட்டத்தட்ட எல்லாரும் பின்பற்றக்கூடிய திருவள்ளுவருக்குரிய அந்த அதிகாரத்துல இருக்க குறள்கள் சொல்லி நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருந்தது. அவங்களுடைய உரை சிறப்பா இருந்ததுங்கம்மா, நன்றி. எனக்கு இதுல பிடித்தமான ஒரு அதிகாரம் பாத்தீங்கன்னா இன்சொல். அவங்க அதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இனியவை கூறல் அப்படின்ட்டு. நம்ம வாயிலிருந்து வர்ற சொற்கள் வந்து மற்றவருடைய மனசை வந்து புண்படுத்தக்கூடாது, வஞ்சனை சொற்கள் சொல்லக்கூடாது, நல்ல இனிமையான சொற்களா சொல்லணும் அப்படிங்கிற எல்லா அந்த அதிகாரத்துல, இனியவை குறள்ங்கிற அதிகாரத்துல கிட்டத்தட்ட எல்லா குறளுமே ஒரு அருமையான ஒரு குறள். இப்ப இதே திருவள்ளுவர் வந்து ஈதல் இசைபட வாழ்தல் அது உள்ள தூதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அது அது எவ்வளவு பெரிய ஒரு பண்பு ஈதல்ங்கிறது. ஆனா அதைவிட அமர்ந்த ஈதலின் நன்றே முகமணந்து இன்சுலன் ஆகப்பெறின். அதை விட வந்து நம்ம முகமலர்ச்சியோடு இனிமையான சொற்களை சொல்லும் குணம் கொண்டவனா நம்ம ஆயிட்டோம்னா அது மனமகிழ்ச்சியோடு ஈயும் குணத்திலும் சிறந்ததாகும் அப்படின்னு சொல்றார். ஈதல் வந்து ஒரு சிறந்த அறம். ஒரு பொருளை முக உணர்ச்சி காட்டாமல், ஒரு சொல்லும் கூறாமல் கொடுத்தாலும் நல்லதுதான். நல்ல உள்ளத்துடன் கொடுப்பதையும் முக மலர்ச்சியுடன் கொடுப்பவர் மிகவும் பெருமைக்குரியவரா சொல்றாரு. ஆனா வள்ளுவர் நல்ல உள்ளமுடையவராயினும் முகமலர்ந்து கொடுத்தாலும் இன்சொல் வழங்கி கொடுக்க வேண்டும் சொல்றாரு. சிந்தனையை வேறெங்கோ கொண்டு கடுமுகம் காட்டி வன் சொல் பேசி பொருள் கொடுத்தோம்னா அதை பெறுபவருக்கு வந்து இன்பம் இருக்காது. மனம் உகந்து கொடுப்பதை இன்சொல் பேசி கொடுக்கறத வலியுறுத்துறாரு இந்த குறள்ல. இது வந்து அதான் சொன்னோம் இல்லையா, ஈதலை காட்டிலும் சிறப்பானது இனிய சொல் அப்படின்னு சொல்றாரு. அகன் அமர்ந்து ஈதலை விட முகம் மலர்ந்து இன்சொல் கூறல் நன்று என்று கூறாமல் இன்சொலனாக பெறின் நன்று என கூறப்பட்டது ஏன் அப்படின்னு பார்த்தா, இன்சொல் பேசுபவனாக இருத்தல் எளிதன்று, அதற்கு பெருமுயற்சி செய்தல் வேண்டும். இதனாலேயே இன்சொலன் ஆக பெறின் என சொல்லப்பட்டது. பெறின் என்ற சொல் அருமைப்பாட்டை உணர்த்த வந்தது. பரிமேலழகர் அவர் எப்படி சொல்றாருன்னா, ஈகைக்கு பொருளுடைமை வேண்டும், இன்சொல்லுக்கு அது தேவையில்லை. மனம் இருந்தால் போதும், ஆனால் அறநெஞ்சம் வாய்த்தவருக்கே இன்சொல் கூற இயலும். மற்றவர்க்கு அது இயல்பாக இன்மையின் அதனினும் அரிது என்பதை உணர்த்தவே இன்சொலனாக பெறின் என்று விளக்குகிறார். அருமையான அந்த குறள். அந்த அதிகாரத்துல இருக்கிற எல்லா குறளுமே கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அந்த அந்த குறளுங்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம இனிய சொற்கள், நல்ல சொற்களை நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரிதான். அகநமர்ந்த தீதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சுலன் ஆக பெறின். அருமையான ஒரு குறள். அம்மா அடிக்கடி அந்த நம்ம பேசுகின்ற வார்த்தைகள், சொற்கள் எல்லாமே மத்தவங்க மனச பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கணும், அந்த மாதிரி சொற்களை நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய உரையில சொன்னது. நன்றிகளம்மா, நன்றி. உங்களுடைய அருமையான அந்த உரைக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றிங்களம்மா. நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம்.
சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுதில் அன்பிற்குரிய தமிழம்மா அவர்களுடைய உலக பொதுமறை ஐயா வள்ளுவர் பெருமகனாரின் வாழ்வியல் அனுபவங்களை நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி உயர்வடையலாம் என்பதை பற்றிய அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார். அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்களுடைய குரலிலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஒரு குரல் பற்றியும், அதே போன்று ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, இப்படி ஒரு சான்றோர்களுடைய வாக்கிற்கிணங்க நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு இந்த குரலுக்கு இணங்க அம்மாவுடைய இந்த திருக்குறள் உரை மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. அம்மாவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வணக்கங்களும். ஒரு இனிய பாடலுடன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான், உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞானத்தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞானத்தங்கமே. அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரோடி ஞானத்தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. அவன் கடவுளில் பாதியேடி ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. நன்றி, வணக்கம். தமிழம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வளம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் நன்றிங்க ஐயா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா திருக்குறள் மற்றும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க.
அம்மா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விந்தியா கௌரி அம்மா பேசின பேச்சு ரொம்ப அருமை. திருக்குறள் இருந்தும் மற்ற செயலில் இருந்தும் கூறிய கருத்துக்கள் வாழ்க்கையில் ஒருத்தரும் பின்பற்றி எவ்வளோ உயர்த்தி அடைஞ்சாலும் தன்னடக்கம் வேணும். சினம், கர்வம் போன்ற நற்குணங்கள், பத்திய குணங்களை ஒழித்து நற்குணங்களை வளர்த்து நல்ல சொற்களை பேசி திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களையும் வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தால் நல்வாழ்க்கை வாழலாம் என்று கூறிய அருமையான கருத்துக்கள், அருமையான பேச்சு, நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல டெலிவரி. வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விந்திய கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். விந்திய கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள்ல உள்ள இறைவன் தொடர்பான கருத்துக்களை, ஞானத்தை நான் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அதற்கான பின்னூட்டு ஒவ்வொருத்தரும் அருமையாக சொன்னீங்க. விஜயாம்மா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா. அதிகாலை பொழுதுல உங்களோட வாழ்த்தை கேட்குறதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். இனிமையாக, அமைதியாக, சாந்தமாக ரொம்ப நல்லா இருக்கும்மா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. கற்பகவள்ளி அம்மா, நான் சொன்ன கருத்துக்களை எல்லாமே நான் புத்தகத்தில் படித்ததை நீங்கள் அருமையாக தொகுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. ஆசி ஆறுமுக ஐயா, நல்ல கருத்துக்களை நயம்பட நீங்கள் எடுத்துரைத்தீங்க. தொகுத்தும் நல்லா சொன்னேங்க ஐயா. அடுத்தடுத்து அறிவு போல சொன்னது மனதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. ரேவதி அம்மா, நீங்கள் இனிமையான குரலில் திருக்குறள் தொடர்பான உங்களுக்கு பிடித்த குறளை எல்லாம் சொல்லி அருமையாக நீங்கள் அருள் சேவியர் ஐயா, உங்களோட கருத்துக்களை பயனுடையதா இருக்கு. அம்மா, உங்க குரல் விட்டு விட்டு கேட்குது. எல்லாருமே திருக்குறள்ல நிறைய தெரிந்தவர். நீங்க வாழ்த்தினது ரொம்ப மகிழ்வை தந்தது. அனைவரும் நன்றி, வணக்கம். விந்திய கௌரி அம்மா, நீங்க பேசுறது சரியா கேட்கல. நிறைவு பண்ணிட்டீங்களாம்மா? நிறைவு பண்ணிட்டேம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சுங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ஞான பொதுமறை அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு திருக்குறள்ல இருந்து நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்ட விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும், சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய கருத்துக்கள் வருங்காலங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் சரவணன் கண்ணா, கலாபம் சங்கர், வேல், கோவிந்த்ராஜ், ராம்ஜி, ஜெய்சங்கரையா, கண்ணன், சவிதா அனைவருக்கும் நன்றி. சவிதா அவர்களும் நீண்ட நாள் கழிச்சு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பவளமணிமா, அற்புதமான உரை, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. அன்புசார் அவர்களும் கன்கிராட்ஸ் விந்தியா கௌரி மேம், ஸோ மெனி யூஸ்ஃபுல் இன் திருவள்ளுவர் இன்சைட்ஸ் டு ஃபாலோ எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரவணன் கண்ணா அவர்களும் விந்தியா கௌரி அம்மா அவர்களால் இன்று ஆத்ம ஞான உரையில் விதைத்த முத்துக்கள் விளைந்த இனிமை அவரவர் வாய்மொழி கேட்கதுவே அடடடடா. ரேவதி, ராணியம்மா, அருளையா, ராமச்சந்திரன் ஐயா, ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லி தன் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.
மறு ஒலிபரப்பு வாயிலாக நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வையத் தலைமைக்குள் என்ற தலைப்பில் கவிஞர் மு. சௌந்தர்யா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.